சக்கரவள்ளிக்கிழங்கு அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: சக்கரவள்ளிக்கிழங்கு, வெல்லம், பால், முந்திரி, பாதாம், நெய், ஏலக்காய் பொடி. இந்த அல்வாக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. சக்கரவள்ளிக்கிழங்கு வச்சிருக்கோம், அடுப்பில் அதை போட்டாச்சு. பால் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றணும், நல்லா கலரி விடணும். இதிலே வந்து காயெல்லாம் வேகும். வெந்த உடனே நம்ம அப்படியே மசிச்சு விடணும். போட்டு நல்லா வடிகட்டி திப்பி இல்லாமல் ஃபுல்லாகவே எடுத்து வச்சுக்கணும். இப்போ வந்து 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நெய் வந்து நல்லா காஞ்சிடுது. இப்போ நம்ம இதில் போட்டு முந்திரி, பாதாம் போட்டு வறுத்துக்கலாம். வறுபட்டதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே நெய்யில் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்ச இதை போட்டு நம்ம இதை கலரிங்கே இருக்கும்போது இங்கே வந்து நான் வெல்லம் வந்து சீவி வச்சுருக்கேன். கொஞ்சம் 2 டீஸ்பூன் வந்து நெய் வந்து ஊற்றிக்கலாம், தேவையான அளவு. கொஞ்சம் குண்டி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய் பொடி. நம்ம அல்வா ரெடி.